ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கே யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். யாருக்கெல்லாம் கோவக்காய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கோவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் நிறைய வாட்டி கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த வாட்டி தான் சரி குக்கரில் இது மாதிரி செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் தயிர் சாதமும் இந்த கோவக்காய் கிரேவியும் தான். ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியோட பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்லா வதங்கணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு செமி கிரேவியாக இருக்கும். கட் பண்ணி வச்ச கோவக்காவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இது வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.